அனைவருக்கும் வணக்கம். கோடை முடிந்து மழை ஆரம்பமாகிவிட்டது. கோடையில் தண்ணீர் பஞ்சம் மிகவும் இருந்தது. வந்த தண்ணீர் அத்தனையும் தாமிரபரணியிலிருந்து துர்நாற்றம், கழிவுகள் கொண்ட நீர் விடப்பட்டது. அதுவும் ஒரு 10 நாள் வராது தண்ணீர். அப்படி ஒரு சூழ்நிலை. நான் என்ன சொல்கின்றேன், இந்த தாமிரபரணியை தூர்வாரி அந்த நதியை அசிங்கப்படுத்தாமல் இருக்க ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? எந்த அரசாங்கமும், வரும் ஆட்சி செய்யும் எந்த அரசாங்கங்களும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? வருஷக்கணக்காக தாமிரபரணி ஓடுது, இப்பொழுது இல்லை. ஆகையினால் அதில் கவனத்தில் கொண்டு அதை சுத்திகரிப்பு செய்து, மேலும் சுத்திகரிப்பு செய்யாமல் இப்பொழுது துர்நாற்ற தண்ணீரை விடுகிறார்கள். ஏன் சுத்திகரிப்பு செய்யறதுக்கு? ஏன் மக்களுக்கு நோய் வந்தால் என்ன செய்வீர்கள்? சர்ம நோய்கள் குளித்தால் வரும். குடிக்கையாவது கேன் வாங்குகிறாங்க வசதி உள்ளவங்கள், சமையலுக்கெல்லாம். இல்லாதவர்கள் எங்கே செல்வார்கள்? ஆற்று நீரை சுத்திகரிப்பு படுத்தி அதுக்குன்னு ஒரு தனி கவனத்தை செலுத்தி மக்கள் நோயை போக்க, நலன் காக்க ஏன் எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கு? ஓட்டு கேட்க வாரீங்க. மக்களோட வாக்கு, மக்கள் ஆட்சி தான் இது. ஆகையினால் நீங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இப்பவும் வரும் தண்ணி மிகவும் மோசமாக, சாக்கடை வாசம், துர்நாற்றமாக வருகிறது. அந்த தண்ணீரை சுத்திகரித்து கொடுக்க வேண்டும். இப்பொழுது கொரோனா வேற பரவுகிறது. கொரோனா வந்து பட்டப்பாடு உலக நாடுகள் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாம் நடந்தது. ஆகினால் கவனத்தில் எடுத்து மழை காலத்துக்கு முன்னால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அங்கங்கே தண்ணீர் உடைந்து குழாயோடு சேர்ந்து கழிவு நீரும் கலந்து வருகிறது. இது என்னங்க? நோய்கள் பரவாமல் இருக்க அரசாங்கம் தானே பொறுப்பு. மக்கள் போராட்டம் நடத்த எல்லோருக்கும் விருப்பம்தான். ஆனால் அந்த மக்களை போலீஸ் வைத்து அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு விடுகிறார்கள். யார் வருவார்கள் பயத்தில்? பூனைக்கு மணி கட்டுவது யார்? நமக்கென்னு செல்கிறார்கள். அவங்களுக்கு வயிற்று பிழப்பே பெருசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்கள் பெண்களை விடமாட்டார்கள். ஏனால் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். இன்னும் நம்ம இதில் அப்படி ஒரு விழிப்புணர்வு வரவில்லை. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. பெண்கள் ரொம்ப அவதிப்படுகிறார்கள். நோய்கள் பரவுது, சர்ம நோய்கள் வேற குளித்தால். ஆகினால் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மக்கள் நலன் காத்து நீங்கள் நீர்நிலைகள், தாமிரபரணியை சுத்தப்படுத்தி சுத்தரிக்கப்பட்ட நீரை வழங்க வேண்டும். மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டம் என்று ஒன்று வந்தது. அந்த திட்டத்துக்கு நிதிகள் ஒதுக்கியுள்ளார்கள். இவர்கள் கொடுக்கவில்லைங்கிறார்கள். அது நமக்கு தெரியாது அந்த இது கணக்கு. நீங்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து மக்களுக்காக அந்த ஜல் ஜீவன் திட்டத்தை கொண்டு வர நீங்கள் வழி செய்யுங்கள். மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் நமக்கு சலுகைகள் கிடைக்கும். சண்டை போட்டுக்கொண்டே ஏன் இருக்கிறீர்கள்? அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஆட்சி அமைச்சிங்க. மெயின் நமக்கு மத்திய அரசு தானே. அவங்கள்தான் கோரிக்கை வைங்க. அவர்கள் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை ஏன் மூடி மறைக்காதீர்கள். மக்களுக்காக ஆட்சி, மக்களுக்கு உதவி செய்யுங்கள். தயவு செய்து நான் தமிழக மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அண்ணனை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மழை காலத்துக்கு முன்னால் நல்ல ரோடுகளை சரி செய்யவும், நன்றாக குடிநீர் வர வசதி செய்யவும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.